தகுதி என்னை தவிர வேறு யாருக்கும் பேசுறதுக்கு தகுதி கிடையாது. எப்படி சொல்கிறேன்? ஆமாம், தகுதியை என்னை தவிர வேறு யாரும் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. இப்படி அவ்வளோ திமிரா உனக்கு? ஆமாங்க, என்னை தவிர வேறு யாருக்கும் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. ஏன்? தகுதி என்ன முதல்ல தெரியாது அவனுக்கு. தகுதி தெரியாதவன் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. நம்ம தாத்தாலாம் சொல்லிடுறாங்க தகுதினா பேண்ட சொத்தை கழுவிட்டு. சாதாரண வார்த்தை தானே, கிடையாது. மலத்தை கழுவிட்டவங்கிட்ட தான் பேசணும். யார்கிட்ட பேசணும்? மலத்தை கழுவிட்டவங்கிட்ட தான் பேசணும். அப்போ பேண்ட சுத்த அப்படின்னா படித்ததுலாம் கழிச்சிட்டவங்க ஒருத்தங்கிறான்ல, அவங்ககிட்ட தான் பேசணும். மற்றவங்ககிட்ட என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. கேள்வி கண்ட இடத்துல போய் கேட்கக்கூடாது. பேண்ட சுத்த கழுவுங்கிட்ட தான் போய் பேசணும். பேண்ட சுத்த கழுவணும் யார் அப்படின்னு கேட்டால், கட்டுறதெல்லாம் மலம்னு புரிஞ்சு வச்சுங்கிறவன். தேவையில்லாத ஆணிகளை பிடிங்கி வச்சுங்கிறோம். இந்த சமூகம் சும்மானா விளையாண்டுறது தெரியாமல் விளையாண்டுக்குது. இது விளையாட்டுன்னே தெரியாமல் விளையாண்டுக்குது. அதில் சீரியஸ் ஆகி துக்கம் வரப்பட்டுனுக்குது. எதையும் எத்தனை வரல, எத்தனை போகிறதுல தெரிஞ்சால் கூட அது எப்படி போராடினுக்குது. இல்லை பெட்டி மேலே பெட்டி, சாவி மேலே சாவி போட்டி பூட்டி வச்சா கூட பூட்டு நாள் காணாமல் போயிட்டார். பெட்டி இன்னமும் அங்கேயே தாங்குது, சாவியும் அங்கே தாங்குது. சாவியை கட்டிலுக்கிற தலைக்கணிக்க வச்சு தேடி எடுத்துடுறாங்க. அப்படி தானே? இப்போ நம்ம ஃபோன்லலாம் இதெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்புறமா யாருக்குன்னு கேட்குது. அதுலேயே ஆப்ஷன் போட்டு வைக்கணும். நீங்கள் உங்கள் ஃபோனை, உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் இல்லாத போது யார் அதை பயன்படுத்துது அப்படின்லாம். அப்போது ஒருத்தர் தகுதி இருக்கணும். அவங்ககிட்ட தான் நீ என்ன பண்ணணும், போய் கேள்வியே கேட்கணும். அவங்க கூட தான் நீ போய் என்ன பண்ணணும், பேசவே செய்யணும். பேசுறதுன்னா எதுக்கு அப்படின்னா வாங்கிக்கிறதுக்கு, இல்லைன்னா கொடுக்கறதுக்கு. பேண்ட சுத்த கவனக்கிட்ட போனேன்னா கொடுக்கறதே வேலையை வச்சுருப்பான். புரியுதா? இப்போ பேண்ட சுத்த கவுத்துன்றது சாதாரண வார்த்தையா? எந்த மாதிரி வார்த்தை இது? மலம். மலத்தை கழிச்சிட்டுவேன். கண்டதை சாப்பிட்டான், மலமாக ஆச்சு. அந்த மலத்தை அவன் என்ன பண்ணிட்டான்? பல நூல் படித்தால் பண்டிதன் ஆவாய். பல நூல் படித்தால் பண்டிதனை ஆவாய். நீ மலத்தை கழித்தால் என்ன ஆவ? ஞானமாயிடுவேன். அப்போ யார்கிட்ட பேசணும்? இப்போ மலம் கழித்தவன்கிட்ட பேசணுன்னா உனக்கு புரியும். வேண்ட சொத்தை கவனம்னா உனக்கு புரியல. புரியக்கூடாதுன்னு தான் சொன்னேன். புரிஞ்சவன் பிஸ்து. புரிஞ்சவன் யாரு? பிரிஸ்து. சொன்னவன் சராசரி மனிதன் இல்லை. சொன்னவன் சராசரி மனுஷன் இல்லை. அப்போது மலவாயில் தான் எல்லாம் கழியுது. கழிச்சிட்டவங்கிட்ட போய் பேசி, அப்போ தகுதினா யாருக்கு அப்படின்னா மலம் கழித்தவனுக்கு தான் தகுதி, எதையும் பேசுறதுக்கு.